சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயற்சித்த 875 பேர் கைது. சீமான் வீட்டை முற்றுகையிட முயற்சித்த 1200க்கும் மேற்பட்டோர் கைது. சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியார் அமைப்பினர் 1150 பேர் கைது. சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற 500 பேர் கைது. சீமான் வீட்டை முற்றுகையிட முயற்சி 750 பேர் கைது. இனியாது செய்தியவே காணா. ஓ, இது முரசொலியா? அப்போ அப்படிதான் இருக்கும். சரி, 500 பேர், 875 பேர், 1150 பேர், 1200 பேர், இதில் எதுங்க உண்மை? எத்தனை பேர் தாங்க உண்மையாக முற்றுகையிட முயற்சி பண்ணாங்க? முற்றுகையிட்டாங்களா இல்லையா? இப்படி பல கேள்விகள் இருக்கும். அதை இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்க போகிறோம். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், அவர் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தியலை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி நடத்தி வரக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் தலைவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியலினுடைய அரசியல் தலைவர்கள் மிக முக்கியமானவர் திரு சீமான் அவர்கள் தான். அவர் அண்மையில் திராவிடர் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஐயா ஈவே ராமசாமி அவர்கள், பெரியார் என்று சொல்லப்படுகின்ற ஐயா ஈவே ராமசாமி அவர்களை அவர் சொன்ன கருத்தை சர்ச்சையாக சொன்னதாக சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தை சர்ச்சையாக சொல்லிட்டாரு. அதற்காக அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக ஆரியவாதிகள், பெரியாரியவாதிகள், பெரியாரிய அமைப்பினர் அவங்கெல்லாம் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டை முற்றுகையிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபில், அரசியல் நடைமுறையில், அரசியல் நிகழ்வில் ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன் அப்படி ஒரு தவறான முன்னுதாரணம்னு சொல்கிறோம்னா, இப்போ ஐயா கருணாநிதி அவர்களுடைய வீடு கோபாலபுரம் இல்லம், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இல்லம் சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய இல்லம், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய இல்லம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போயஸ் கார்டன் இல்லம், அதுபோக ஐயா விஜயகாந்த் அவருடைய இல்லம், இப்படி பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சொல்லிட்டு அவர்களுடைய குடியிருப்பு, அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடு இல்லம் அது இருக்குது. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சிக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது வீட்டை போய் முற்றுகையிடலாம் மாட்டாங்க. அது ரொம்ப கேவலமான, அருவருப்பான, தனி மனித தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு அநாகரீக அரசியல். அதை இதுவரைக்கும் எந்த கட்சியினரும் செய்தது கிடையாது. ஏன் அண்ணா அறிவாலயத்தை நீங்கள் அதிமுகவினர் போய் முற்றுகையிடலாம், எம்ஜிஆர் மாளிகையை திமுகவினர் முற்றுகையிடலாம், தேமுதிக அலுவலகத்தையோ பாஜக அலுவலகத்தையோ பாமக அலுவலகத்தையோ எந்த கட்சி அலுவலகத்தையும் முற்றுகையிடலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி அலுவலகம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டை முற்றுகையிடுவது என்பது அவரை அச்சுறுத்தக்கூடிய செயல். அந்த வேலையை திமுகவினர் கூட செய்யலை. இந்த தீக்காவினர் சொல்லப்படக்கூடிய பெரியாரியவாதிகள், ஆரியவாதிகள், குழப்பமா இருக்கல, ரெண்டு ஒன்று தான். பெரியாரிய ஆரியவாதிகள் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. ஐயா குளத்தூர் மணி அவர்கள், அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கண்ணில் படலை. ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள், அவர் ஒரு பெரிய போராளி, மே 17 இயக்கம் என்கின்ற ஒரு பெரிய புரட்சிகர போராட்ட அமைப்பை நடத்திட்டு இருக்கவர். சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் பயங்கரமாக பேசுகிறாப்புல. உண்மையாக எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக செய்திகள் அதை முதல்ல நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் நிறைய செய்தி ஊடகங்கள், அதுவும் தொலைக்காட்சி ஊடகங்கள், நிறைய ஊடகங்கள் இருக்குது. எல்லாமே நேற்று செய்தி வெளியிட்டாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் சீமான் அவர்களுடைய வீட்டில் குவிந்திருப்பதாகவும் உருட்டுக்கட்டையோடு இருப்பதாகவும் கூடலாம் செய்தி வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களாம் பிரியாணி, நான்வெஜ் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு தெம்பாக காத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அது ஒரு பக்கம் இருந்த அதே நேரத்தில் அவங்கெல்லாம் பாட்டு பாடி சந்தோஷமாக ஜாலியாக இந்த பெரியாரிய அமைப்பினருடைய முற்றுகை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதை பார்க்கும்போதே என்னமோ அதாவது இந்த வெறிகொண்டு காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் பெரியாரியவாதிகள், அந்த பெரியாரிய அமைப்பினர் அவங்க செய்த முற்றுகை போராட்டங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த 23ஆம் புலி ஏசி வெள்ளை கொடி ஏந்தி கொண்டு வெளியே வருவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காமெடியான வேலையாக தான் இருந்துச்சு. முற்றுகை போராட்டம்னு வந்துருச்சு. வீட்டை போய் முற்றுகையிடுறதை விட்டுக்கிட்டு அந்த ஈசிஆர் ரோட்லேயே நின்று போலீஸ்காரர் சார் எங்களை காப்பாற்றிட்டு போங்க சார் அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல். உடனே அவங்களை கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்த போலீஸ்காரர்களுடைய எண்ணிக்கையை விட வந்த பெரியாரிய அமைப்பினருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. வேனில் இடம் இருக்குங்க, உள்ள ஆள் இருக்கா, உள்ள ஆளே இல்லை, ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் யாருமே கைதாவதற்கு தயாராக இல்லை. முதல்ல
இந்த திராவிட மாடல் ஆட்சியை இதற்காகவே நாம் வந்து விமர்சிக்கணும், எதிர்க்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா சீமானவர்களை பெரியார் அவர்கள் குறித்த கருத்தை வந்து சீமானவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு உடனே அவரை கண்டிக்கக்கூடிய பெரியாரிய ஆரிய அமைப்பினர் அவங்க வந்து போராட்டம், கண்டனம், முற்றுகை எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களே கைது பண்ணுறீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு. திராவிட மாடல் ஆட்சி பெரியாருக்கு எதிரான ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு, இது எவ்வளோ பெரிய தவறு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நேற்றைக்கு வந்து நிறைய செய்தி ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக செய்திகளை வெளியிட்டு அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சேனல்ஸும் ஒவ்வொரு விதமாக வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உண்மைதான், எல்லாத்தையுமே வந்து அவங்க உண்மையாக தான் வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னோம். சில விஷயங்கள் வந்து திருத்தி சொல்லப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நாளிதழ்கள், நாளேடு, ஏன் நாளேட்டை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கும் 4ஆம் தலைமுறை இணையதள வசதி இல்லாத கிராமங்கள் இருக்குது. பெரிய அளவில் யூடியூப், சோஷியல் மீடியாஸ் போகாத இடங்கள் இருக்குது. அப்போது அங்கே வந்துட்டு 2 ஊடகங்கள் தான். ஒன்று செய்தி தொலைக்காட்சி ஊடகங்கள், இன்னொன்று செய்தி நாளேடு வழியிலான அச்சு ஊடகங்கள். இந்த 2 தான் போகும். அப்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரையிலான செய்தித்தாள்கள் ஒரு நாளைக்கு விற்பனையாகும். அப்போ 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் செய்தித்தாள்களை ஒருத்தர் படித்தா கூட நீங்கள் 40 லட்சம் பேர் அப்படிங்கிற அளவில் படிப்பாங்க. அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை 2 பேர் நீங்கள் இப்போ குறைந்தபட்சம் படிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட, ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அந்த ஒரு வீட்டுக்கு வாங்க நியூஸ் பேப்பரை 3 பேர்லேருந்து 5 பேர் கூட வரைக்கும் கூட படிப்பாங்க. அப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 2 கோடி மக்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு செய்தி நாளேடுகளை வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நாளேடுகள் என்ன மாதிரியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க, குறிப்பாக என்ன இந்த பிரச்சனையில் அவங்களுடைய செய்தி கையாளும் தன்மை அது எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கணும். அதில் முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி, தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த தமிழர்களால் தொடங்கப்பட்ட ஒரு ஊடகம். அதில் வந்து அவங்க செய்தி போட்டிருக்கிறாங்க, பெரியாரிய உணர்வாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு, பெரியாரை பற்றி இழிவாக பேசுவதா அப்படின்னு அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயற்சித்த 875 பேர் கைது, உருட்டுக்கட்டையுடன் காத்திருந்த நாம் தமிழர் கட்சியுடைய மகளிரணி நிர்வாகிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மகளிரணி நிர்வாகிகள் உருட்டுக்கட்டையோட காத்திருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, என்னமோ போட்டிருக்காங்க. அதுபோக சிக்கன் பிரியாணி தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டது, அவங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே வந்து ரொம்ப குதூகலமாக அந்த முற்றுகை போராட்டத்துக்கு வரக்கூடியவர்களை வரவேற்கிறதுக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதிராக போராடுபவர்களை காமெடியாகத்தான் பார்க்கிறேன், தமிழனுக்கு எதிராக பெரியார் பேசியதை சான்றோடு நிரூபிப்பேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நேற்றைக்கு கொடுத்த பேட்டி. 2 பேட்டி கொடுத்தாரு. அவர் வந்து உடற்பயிற்சி நிலையத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு பேட்டி, அதற்கு பிறகு திரும்ப வெளியே வந்து இன்னொரு பேட்டி கொடுத்தாரு. இந்த 2 பேட்டியுமே வந்து அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவர் வந்து தமிழன் மரபு அப்படிங்கிறது கோட்டையை முற்றுகையிடுவது தான், வீட்டை முற்றுகையிடுவது கிடையாது. அவங்க வந்து சலூனை முற்றுகையிட்டு போயிட்டாங்க. சலூன்காரர் சொன்னார், திராவிட மசாலா இருந்தால் உள்ளவா வெட்டி விட அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையான சம்பவம், அதை கூட அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. 2வது தினமலரை பொறுத்தளவில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், திராவிட கருத்தியலுக்கும் தினமலருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் தான் அப்படின்னு. அவங்க என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, பக்கம் 5 ஈவேரா பிள்ளையானவர், முட்டாள்களின் தலைவர், சீமான் ஆவேசம் அப்படின்னு அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. போராடிய ஈவேரா இயக்கத்தினர் 1200க்கும் மேற்பட்டோர் கைது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்து தமிழ் திசை நாளிதழ் வந்து உருட்டுக்கட்டைகளுடன் குவிந்த நாம் தமிழர் கட்சியினர், சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியார் அமைப்பினர் கைது, 2026 திராவிடத்தை துடைத்து தூர வீசுவேன் என சீமான் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. 1150 பேரை போலீசார் கைது செய்தனர். அடுத்ததாக தினகரன், தமிழ்நாட்டுடைய நடுநிலை நாளிதழ், ₹1 உலகத்தையே வாங்கலாம்னு சொல்லி பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒரு பெரிய அளவில் போய் சேர்ந்த ஒரு ஊடகம். அந்த தினகரன் நாளிதழ் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் ஆஜராக சீமானுக்கு விலக்களிக்க முடியாது அப்படின்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது ராஜீவ்காந்தி குறித்து அவர் பேசிய அந்த சர்ச்சை கருத்துக்கு நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதை போட்டுட்டு பக்கத்தில் கீழே, ஏன்னா கீழே தானே யாரும் கவனிக்க மாட்டாங்க, ஒரு பக்கத்தினுடைய கீழே ஒரு சின்ன செய்தியாக போடுறது, என் மொழியை தாழ்த்தி இழிவாக பேசுவதா. ஈவே ராமசாமி அவர்கள் கன்னடர்னு அவரே சொல்லிக்கிட்டாரு, என்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் உயர்ந்த மொழி, ஆனால் என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும் தாழ்ந்த மொழியா அப்படின்னு திரு சீமான் அவர்கள் வந்து மிக கடுமையாக பேசியிருக்கிறாரு. அதை வந்து அப்படியே நடுநிலை ஊடகம் தினகரன் தான் அப்படியே வெளியிட்டிருக்காங்க. தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி,
தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், தமிழில் என்ன இருக்கிறது, தமிழ் உங்களை படிக்க வைத்ததா என இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார்? நீங்கள் கன்னடர், கர்நாடகா நாட்டில் பிறந்ததாக நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், உங்கள் தலைவர்களே சொல்லியிருக்கிறார்கள், உங்கள் தாய்மொழி எது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, உருது, கன்னடம், துளு, பிகாரி, போஜ்புரி, மராட்டி, இந்த மொழியெல்லாம் என்ன மொழி? இதெல்லாம் தாழ்ந்த மொழி. இதெல்லாம் தாழ்ந்த மொழியா? என்னுடைய மொழியை மட்டும் தாழ்த்தி பேசுகிறீங்களே, அப்போ இந்த மொழியெல்லாம் உயர்ந்த மொழி, எங்களுடைய மொழி மட்டும் தாழ்ந்த மொழியா அப்படின்னு வந்து அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது போக இன்னொரு விஷயத்தையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. பக்கம் 4 இது, பக்கம் 9 தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற 500 பேர் கைது. உண்மை என்னன்னா தினகரன் தான் 2 செய்தி 3 செய்தி போட்டிருக்காங்க சீமான் அவர்களை பற்றி. அவர் மேலே அவ்வளோ பாசம் தினகரனுக்கு, பார்த்தீங்களா? இப்போ என்னென்னா, நீலாங்கரையில் பரபரப்பு, உருட்டுக்கட்டைகளுடன் சீமான் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மே 17 இயக்கம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், விடுதலை தமிழ் புலிகள், தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை களம், ஆதித்தமிழர் பேரவை, பெரியார் சிந்தனையாளர்கள், மக்கள் விடுதலை முன்னணி, திராவிடர் தமிழர் கட்சியினர், இவங்கெல்லாம் இருக்காங்களானே தெரியாது. பார்த்தீங்களா தினகரன் எவ்வளவு தெளிவாக போட்டிருக்காங்க. அவ்வளவு செய்தி, நுட்பமான செய்திகளெல்லாம் வந்து தினகரனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, தினகரன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து சீமானவர்களை வந்து வளர்த்து விடணுங்கிறத தினகரனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குங்கிறத இந்த செய்தியை வச்சு புரிஞ்சிடணும். இந்த செய்திகளில் வந்து மிக குறைவான செய்தியை கவர் பண்ணது யாருன்னா தினமணி நாளிதழ் தான். தினமணி நாளிதழ் வந்து சீமான் வீட்டை முற்றுகையிட முயற்சி, 750 பேர் கைது. தினகரன் 500 பேர் தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, தினகரனுக்கு வந்து சீமான் மேலே நிறைய பாசம் இருக்குது. ஏன்னா 500 பேர் ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க. அது பார்த்தீங்களா சரியில்லை. இவங்க வந்து 750 பேர்னு சொல்கிறாங்க. தமிழ் இந்த நாளிதழ் கூட 1150 பேர் சொல்கிறாங்க. தினமலருக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம்னு பொதுவாக பேசப்படுது. ஆனால் அவங்க 1200 பேருக்கு மேலே சொல்லியிருக்காங்க. அடுத்து முரசொலி. முரசொலி 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 செய்தி வெளியிடலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னையா அது? அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தேன். ஏன்னா 1942 முரசொலி தொடங்கினா கூட 1950களில், அதாவது திமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா ஈவே ராமசாமியை எப்படியெல்லாம் விமர்சித்து கேலி சித்திரம் வரைந்து அவரை வந்து விமர்சித்தார். அவ்வளவு செய்திகளை வெளியிட்டார். தீக வந்து ஒரு மைக் செட்டு கம்பெனி, ஒரு ஒளிபெருக்கி அப்படிங்கிற ஒரு ஒளிபெருக்கி கடை, யார் பணம் கொடுத்தாலும் அதை வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்லாம் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முரசொலியில் எழுதினார் 1956, 57 காலகட்டங்களில். ஆனால் ஒரு செய்தி கூட அவங்க வெளியிடலை. ஆனால் ஒரு இடத்துல ஹிண்டாக வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியினர் 1300 பேர் கழகத்தில் இணைந்தனர். அதில் பாருங்களேன், நாதக, அதிமுக, பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட பல கட்சியை சேர்ந்தவர்கள் இணைந்தாங்க. அந்த 1300 பேரில் நாம் தமிழர் கட்சியினர் இருந்தாங்க. அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் வந்து சீமான் அவர்களை கண்டித்து பேசினாரு அப்படின்னு தான் வெளியிட்டிருக்காங்க. திமுகவினரை தான் வெளியிட்டிருக்காங்களே தவிர்த்து தீக, தாப்பே தீக, பெரியார் தீக, திவிக, இந்த காக்காவாக வருது. சரி, இவ்வளவு காக்காவினர்கள் பண்ண அந்த போராட்டத்தை ஒரு செய்தியை கூட முரசொலி வெளியிடலை. ஏன் வெளியிடலை? அதனால திமுக பெரியாரை சீமானவர்கள் விமர்சிப்பதை ரசிக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இது மூலமாகவே நமக்கு வருது. சரி, ரைட், ஒரு பக்கம் விட்டுருவோம். 1200 பேரா 1150 பேரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யாரும் வந்து தலையை எண்ணி இலை போட்டு கணக்கெலாம் சொல்லலை. என்னன்னா அவங்களுடைய ஒரு கணக்கு, ஒரு உத்தேச கணக்காகத்தான் இந்த கணக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தீக்க, திமுக, தாப்பே தீக்க இவங்கெல்லாம் போனாங்களே, திவிகலாம் போனாங்களே, ஏன் திமுக போகலை? அப்போ திமுகவுக்கு இன்னைக்கும் பெரியார் மீது பற்று இல்லை. நான் வந்து ஈவே ராமசாமின்னு சொல்லலாம், ஆனால் அவங்க திமுக வந்து பெரியாரை பெரிதாக கொண்டாடுறவங்க ஏன் இந்த கருத்துக்கு எதிராக சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்கு ஆதரவு கூட தெரிவிக்கல? திமுகவினர் ஒரு 10 பேர் போனதா கூட ஒரு செய்தி இல்லையே. பெரியாரை சீமான் விமர்சிப்பதை ரசிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியினரே சொல்றாங்க, திமுகவே பெரியாரை விமர்சித்து வளர்ந்த ஒரு இயக்கம் தான். அவரை விமர்சித்து 18 ஆண்டுகள் அரசியல் நடத்தி தமிழக மக்களுடைய மனதில் நீங்காத இடம்பெற்று வெற்றி பெற்ற அண்ணாதுரை அவர்கள் கடுமையாக 18 ஆண்டுகள் பெரியாரை விமர்சித்தவர் அப்படிங்கிற உண்மை வரலாற்றை நாம் தமிழர் கட்சியினர் இன்னைக்கு நினைவு கூறுறாங்க. ஒருவேளை பெரியாரை எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்ன்ற உண்மை, நடைமுறை உண்மை திரு சீமான் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கிறார். இந்த செய்தி தான் நேற்றைக்கு முழுக்க ஊடகங்களில், குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த நாளிதழ்கள் எல்லாமே பெரிய அளவில் பெரிதுபடுத்தியது அப்படிங்கிறது வந்து சீமான் அவர்களுடைய செய்தியே கிடையாது. அது ஒரு சின்ன பெட்டி செய்தி, அந்த அளவுலாம் அவங்க போட்டிருக்காங்க. தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருக்காங்க, டைம்ஸ் இதழ் வெளியிட்டிருக்காங்க. அதை கூட நாம் தமிழர் கட்சியினுடைய
நிர்வாகி அபூபக்கர், வழக்கறிஞர் அபூபக்கர் அவர்கள் அவருடைய தளத்தில் எக்ஸ் தளத்து பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறார். சரி, இதெல்லாத்தையுமே தள்ளி வச்சுருவோமா? வச்சுட்டு ஒரு பக்கம் நாம் வந்து நேற்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வை பேசுவோம். இது முக்கியமான நிகழ்வு. ஆனால் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு நிகழ்வு என்னென்னா, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் தாதுமணல் கொள்ளை நடந்திருக்கு. அந்த தாதுமணல் கொள்ளையை செய்த 6 நிறுவனங்களுக்கு 3500 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான செய்தி. மற்றொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஐயா கதிரானந்த் அவர்கள், வேலூருடைய எம்பி ஐயா கதிரானந்த் அவர்களுக்கு வந்து நேற்றைக்கு காலை 10:30க்கு வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய் ஆஜராயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9.5 மணி நேரம் திணற அவர்கிட்ட கேள்வியாக கேட்டு குடஞ்சி அவரை இன்வெஸ்டிகேஷன் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அதை கேட்கும்போது மனசே கலங்கி போச்சு. ஆனாலும் கூட ஐயா வந்து ஒரு மக்களவை உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி இல்லையா? அதனால் அவருக்கு வந்து மதிய உணவுலாம் ஏற்பாடு செஞ்சு அவர் ரொம்ப மரியாதையாக நடத்தி அமலாக்கத்துறையினர் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணதாகவும் சில செய்திகள் வருது. எது உண்மைங்கிறது திமுகவினருக்கே வெளிச்சம். நமக்கு இப்போ என்னன்னா, ஐயா கதிரானந்த் அவர்கள் 50 ஆஃப் செஞ்சுரி போட்டவர். அவர் வந்து 50வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி, அதுவும் எப்படி அரக்கோணம் மக்களவை தொகுதியில் வரக்கூடிய அந்த இடத்துலையே போய் கொண்டாடி, அங்கே இருக்கக்கூடிய 40 காவலர்கள் வந்து அவருக்கு பர்த்டே டியூட்டி பார்க்குற அளவுக்கு சாட் போட்டிருக்காங்க. பர்த்டே டியூட்டி சாட்னு ஒன்று இந்த சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அரக்கோணம் தொகுதி எம்பி ஐயா ஜெகத் ரட்சகன் அவருடைய தொகுதிக்குள்ளேயே போய் ஐயா கதிரானந்த் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்குங்க ஐயா கதிரானந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய மாஸ் லீடர் அப்படின்னு. அப்போ ஐயா கதிரானந்த் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த அலுவலகங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை, அதோடு கைப்பற்றப்பட்ட ஒரு 11 கோடி ரூபாய் பணம்னு சொல்கிறாங்க. வேலூரில் 2019 அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு வேலூரினுடைய தேர்தல் நடத்தப்படாமல் தள்ளி போடப்பட்டு அது தனியாக நடத்தப்பட்டுச்சு. பொதுத் தேர்தலோடு அது நடக்கலை. அதற்கு காரணம் அன்றைக்கு ஏசி சண்முகம் அவர்கள்னு பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் ஏசி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு அந்த சீன்ல இருந்து அப்படியே தள்ளிட்டார். அவர் வந்து சீன்ல இல்லை. ஆனால் இன்றைக்கும் அமலாக்கத்துறை ஐயா கதிரானந்த் அவர்களுடைய வீட்டையும் அவருடைய நிறுவனங்கள் தான் அட்டமிடுது. 11 கோடி ரூபாய் பணத்தை அன்னைக்கு பறிமுதல் பண்ணாங்க. இப்போ ஒரு 2 நாள் ரைடு பண்ணி பல கோடி ரூபாய் சொத்து ஆவணங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பல லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, 10 கோடி ரூபாய்க்கு மேலே 200 ரூபா நோட்டாக எடுத்துருக்கேன். 200 ரூபா நோட்டுனா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உடனே உடன்பிறப்புகளுடைய பேமெண்ட் அமௌண்ட்டு, அவங்களுக்கான பேமெண்ட் அமௌண்ட்டை இடி வந்து இப்படி வந்து சீஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுத்தல் வரும் இல்லையா? அப்போ இந்த உடன்பிறப்புகளை என்ன பண்ணியிருக்கணும், அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி எங்களுடைய பேமெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் எப்படி சீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கணுமா இல்லையா? அவங்க ஏன் கேட்கல? அப்போ உடன்பிறப்புகள் இந்த விடயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மற்றொரு விடயம், சிபிஎம் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க வந்து நேற்றைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தலித் முதியவர் படுகொலை அது வந்து தஞ்சையில் நடந்திருக்கு. இதே மாதிரி மதுரையில் ஒரு சிறுவன், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் மீது நடத்தப்பட்ட ஒரு வன்கொடுமை, அந்த பையன் மேலே சிறுநீர் கழிச்சிருக்காங்கன்னு ஒன்று. மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு சிவராஜ் சிங் சவுகானுடைய ஆட்சியின் போது 2023 நடந்த போது அதை வந்து விடுதலை நாளேடு வந்து பெரிதாக, அதாவது திராவிடர் கழகத்தினுடைய செய்தித்தாளான விடுதலை நாளேடு வந்து பெரிதாக வந்து பேசினாங்க, செய்தி போட்டாங்க, கார்ட்டூன் வெளியிட்டாங்க. அவ்வளவு பெரிதுபடுத்தி பேசிய விடுதலை நாளிதழ் இன்னைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் மீதான தொடரக்கூடிய வன்கொடுமைகள் குறித்து வாய் திறக்காமல் மௌனிக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வருது. கடந்த 4 நாட்களில் 3 தலித் வன்கொடுமைகள் குறித்து சிபிஎம் கட்சி கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான சிறுபான்மை அந்த ஒன்றிய செயலாளரில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, அவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட, அவர் பேர் வந்து ஜகபர் அலி, கனிம வளக்கொள்ளையை எதிர்த்து புகார் கொடுத்து போராடியதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார். லாரி ஏற்றி விபத்து மாதிரி ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கான ஒரு சந்தேகத்தை எழுப்பி அவருடைய மனைவி காவல்துறையிட்ட புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை ஏற்றுக்கொள்வதற்கு 2 நாள் இழுத்தடிச்சிருக்காங்க. இதை நியூஸ் மினிட்டினுடைய ஆசிரியர் ஷபீர் அகமது அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள் மிக தெளிவாக அந்த அம்மா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மா இடிஞ்சு போய் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் பேசுகிறாங்க. ஒரு புகாரை வாங்குறதுக்கு 2 நாள் இழுத்தடிப்பீங்களா அப்படின்ற ஒரு ஆற்றாமை வருது. அப்போ சிபிஎம் கூட்டணி கட்சியான திமுகவுடைய கூட்டணி கட்சியான சிபிஎம் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து பல கண்டனங்களையும் விமர்சனங்களையும் செய்துக்கிட்டு வருது. கூட்டணி கட்சியுடைய விமர்சனங்களை காதில் வாங்கிக்கிட்டாவது ஒழுங்காக திமுக நல்லாட்சி நடத்தினா எல்லாரும் பாராட்ட தான் போகிறாங்க. அதை விட்டுட்டு திராவிட மாடல் ஆட்சி, அவதூறுகளாக எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவதூறுகளால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு மேடையில் வசனம் பேசினா அது யாருக்கும் பிரயோஜனம் தராது. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் திமுகவுடைய ஆட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத.
இதை பற்றிய உங்களுடைய மேலான பொன்னான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.